ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹாலை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு லூகாஸ் சோதனை, விக்டர் மேயர் சோதனை, இந்த 2 சோதனை மூலமாக எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூகாஸ் சோதனை நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஆல்கஹால்களை லூகாஸ் காரணியுடன் லூகாஸ் காரணி அப்படிங்கிறது அடர் HCl மற்றும் நீரற்ற ஜிங்க் குளோரைட் கலவை. ஆல்கஹால்களை லூகாஸ் காரணியுடன் அறை வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது மூவினிய ஆல்கஹால்கள் உடனடியாக ஆல்கைல் ஹேலைடுகளை தருகின்றன. 3 டிகிரி ஆல்கஹாலாக இருந்தால் இம்மீடியட்டாக நமக்கு என்ன கிடைக்கிது? ஆல்கைல் ஹேலைடை தருது. இது வினை நிகழ்வு ஊடகத்தில் கரையா தன்மையினை பெற்றிருப்பதால் உடனடியாக கலங்கல் தன்மை உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 2 டிகிரியாக இருந்தால் 5 to 10 மினிட்ஸில் ஒரு ஆல்கைல் குளோரைடை தருகிறதுனால அங்கே கலங்கல் தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் டிலேவாகி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே அறையோட வெப்பநிலையில் ஓரினி ஆல்கஹால்கள் லூகாஸ் காரணியும் எவ்வித வினையிலும் ஈடுபடாததால் கலங்கல் தன்மையினை தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டிகிரி ஆல்கஹாலாக இருந்தால் ஆல்கைல் ஹேலைடை தருது. அதுவே 2 டிகிரியாக இருந்தால் அதே 5 to 10 மினிட்ஸில் தருது. அங்கே கலங்கல் தன்மை ஏற்படுறதுக்கு கொஞ்சம் டிலேவாகுது. பட் 1 டிகிரி ஆல்கஹாலாக இருந்தால் அங்கே எந்த வினையிலும் ஈடுபடாத கலங்கல் தன்மையினை தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிறது 2-மெத்தில் புரோப்பன் 2-வால். அதை லூகாஸ் காரணினா என்ன? HCl நீரற்ற ஜிங்க் குளோரைட், அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீரற்ற ZnCl2 ஜிங்க் குளோரைடு. இது கூட நம்ம வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த OHஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு Cl சேர்ந்துருது. இந்த OH இந்த H2Oவாக வெளியே போயிடுது. 2-குளோரோ 2-மெத்தில் புரோப்பேன். இங்கே உடனடியாக கலங்கல் தன்மை தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அதுவே 2 டிகிரி ஆல்கஹால் CH3 புரோப்பன் 2-வாலை எடுத்திருக்கோம். புரோப்பன் 2-வாலை அதேமாதிரி லூகாஸ் காரணியோடு நம்ம இது பண்ணும்போது இந்த OHக்கு பதிலாக ஒரு Cl போய் ரீப்ளேஸ் பண்ணி அங்கேயே வாட்டர் வெளியே போகுது. இங்கே மெதுவாக கலங்கல் தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடச்சிருக்கிறது என்ன? 2-குளோரோ புரோப்பேன். நெக்ஸ்ட்டு 1 டிகிரி ஆல்கஹால் எத்தனால் CH3 பாண்ட் CH2 பாண்ட் OH ப்ளஸ் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீரற்ற ZnCl2. அதுவே நம்ம ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். அறை வெப்பநிலையில் வினை எதுவுமே இல்லை, வெப்பப்படுத்தும் நிலையில் மட்டுமே கலங்கல் தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். 3 டிகிரி ஆல்கஹாலாக இருந்தால் நம்மளுக்கு ஆல்கைல் ஹேலைடு இம்மீடியட்டாக கிடைக்குது. 2 டிகிரியாக இருந்தால் 5 to 10 மினிட்ஸு அந்த மாதிரி. அதுவே 1 டிகிரி ஆல்கஹால் இருந்தால் நோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த லூகாஸ் சோதனை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஆல்கஹால் ஆல்கைல் ஹேலைடை ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆல்கைல் ஹேலைடை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். தேங்க்யூ.